உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசரை அதிகமா பயன்படுத்துறீங்களா? அப்பனா அந்த கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். இந்த செட்டிங் கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய ப்ரௌசர்ல வரப்போகுது. அதுக்கு முன்னால நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருமே கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜரை மஸ்டா பயன்படுத்தும். எதுக்குன்னு கேக்குறீங்களா? பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்றதுக்கு, பாஸ்கி, அதுக்கப்புறம் அட்ரஸ், பேமெண்ட் டீடைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜரை பயன்படுத்தும். அப்படித்தானே? இது டிஃபால்ட்டா உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல அவைலபிளா இருக்கு. அப்ப இவ்வளவு நாளா இதைத்தான் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்காக நீங்க தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்டு மேனேஜரையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. சோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். கைஸ், நீங்க கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜரை ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் ஒரு தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்டு மேனேஜரை பயன்படுத்தணும், அதுக்கு கூகுள் தரப்புல இருந்து அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது விரைவில் அனுமதி கொடுத்துட்டாங்க. விரைவில் நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி பாஸ்வேர்டு மேனேஜரா பயன்படுத்தலாம். அநேகமா இந்த புத்தம் புதிய செட்டப் வருகிற நவம்பர் மாசம் உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை பத்தி ஒரு சின்ன டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய போன்ல கூகுளோட குரோம் இருக்கு, அதை நான் ஓபன் பண்றேன். இப்ப டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்றேன். இதுல ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்போ இது டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜர் தான் கனெக்ட் பண்ணிருக்கு. பட் இன்னமும் இது வந்து ஆக்டிவ்ல இல்ல. கூகுள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு நவம்பர் மாசம் வாக்குல ஒரு புதிய அப்டேட்ல இது அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னுடைய போன் வந்து ஆண்ட்ராய்டு 13. ஸோ ஆண்ட்ராய்டு 13ல இந்த மாதிரி இன்விசிபிளா காட்டுது. பட் ஆண்ட்ராய்டு 14, ஆண்ட்ராய்டு 15ல கண்டிப்பா இது விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கூகுளோட குரோம்ல இது அவைலபிளா இல்லைன்னா இதை நீங்க கொண்டு வரலாம். எப்படி கேக்குறீங்களா? ஒண்ணு இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, கூகுளோட குரோம்ல பிரவுசர்ல போயிட்டு குரோம் பிளாக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோ ஃபில்னு டைப் பண்ணுங்க. ஆட்டோ ஃபில் எனேபிள் த செட்டிங்ஸ் டு ப்ரொவைட் அ விர்ச்சுவல் வியூ ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆட்டோ ஃபில். ஸோ ஆல்ரெடி நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க உள்ள போய் உங்க இதுல எனேபிளா இல்ல, டிஃபால்ட்டா இருக்கு, டிசேபிளா இருக்குன்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கிட்டு குரோமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, டாப் ரைட்ல 3 டாட் குள்ள போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் குள்ள போங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஃபால்ட்டா நீங்க கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜரை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்க. அது ஒன் பாஸ்வேர்டா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்கலாம். அதுல உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதை கூட நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஸ் அதர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்ட்டு. அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க போன்ல நீங்க எந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்களோ அங்க இருந்து பிக் பண்ணி இந்த கூகுளோட குரோம்ல எந்த இடத்துல அப்ளை பண்ணணுமோ ஃபில் பண்ணிக்கலாம். குரோம் ஆன் ஆண்ட்ராய்ட் டு சப்போர்ட் தேர்ட் பார்ட்டி ஆட்டோ ஃபில் சர்வீஸ் நேட்டிவ்லி. 2-3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது முறையா எந்த அப்டேட்ல கிடைக்கும் அப்படிங்கறதையும் இந்த பிளாக்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. குரோம் 131ல சரிங்களா, ஆண்ட்ராய்டு 14, ஆண்ட்ராய்டு 15ல விசிபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. மேபி இதை வந்து நீங்க உங்களுடைய ஓஎஸ் ஆண்ட்ராய்டு 14 ஆண்ட்ராய்டு 15 இருந்தா நீங்க இந்த ஃபீச்சரை ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய அந்த குரோம் ப்ரௌசர் வந்து என்ன வெர்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட முடியும். டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அபவுட் குரோம் போனீங்கன்னா இங்க செக் பண்ணலாம். இப்போ என்னுடைய குரோம் வந்து 129 இருக்கு. ஸோ 30, 31, 131ல இந்த ஃபீச்சரை நான் பயன்படுத்தலாம்னு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு அவங்க பீட்டா வெர்ஷன்ல தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 31ல முழுமையா நீங்க பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி சொல்ல வராங்க அவங்களுடைய பிளாக்ல. ஸோ இந்த அற்புதமான செட்டிங்கை இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா நீங்க பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.